நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பலாயிரம் கனவுகள், கட்டுக்கடங்கா ஆசைகள், எண்ணிலடங்கா திறமைகள், போட்டிக்கான ஒரே மேடை, போராட ஒரே லட்சியம், வெற்றி சுவடுகளை தேடும் 4 போட்டியாளர்களுடன் இதுவே பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஓம். செமி ஃபைனல்ஸ் 2 ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரத்துல இருந்து நம்மளோட டாப் 4 கண்டெஸ்டன்ட்ஸ்ல 2 கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் இந்த செமி ஃபைனல்ஸ் 2ல 2 விதமான பெர்ஃபார்மன்சஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு பிரபுதேவா மாஸ்டரோட சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் எடுத்து ஒரு பாட்டுக்கோ நிறைய பாட்டுக்கோ அவங்க மெட்லியா ஆடலாம். ஆனா அவர் மாதிரியே அவங்க போட்ட ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணாம புதுசா இனோவேட்டிவா ஆடுறத பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு ரவுண்ட், அந்த ரவுண்ட் ஏற்கனவே அவங்க ஆடி ரொம்ப நிறைய பாராட்டுகள் பெற்ற பெஸ்ட் ஆஃப் அவங்களோட ஓன் டான்ஸை இன்னொரு வாட்டி ரெப்ளிகேட் பண்றாங்க மாஸ்டர் முன்னாடி. எஸ், சோ பெஸ்ட் ஆஃப் கண்டெஸ்டன்ட்ஸ் ரவுண்ட் அண்ட் பிரபுதேவா ஹிட்ஸ் ரவுண்ட் தான் வந்து ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் போன வாரம் விஜய் வர்மா அண்ட் ஜாஃபரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வாரம் கார்த்திக் அண்ட் சந்துருவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். பக்கா செமிஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அந்த கான்செப்டே வந்து எக்ஸலென்ட்ங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். மிக 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 சிறப்பு. ரொம்ப நல்லா பண்றீங்க. எக்ஸ்ட்ரா இன்னைக்கு யாரு வந்து அந்த ஃபைனலிஸ்ட் அண்ட் எந்த கண்டெஸ்டன்ட் எலிமினேட் ஆக போறாங்க? இந்த 4 கண்டெஸ்டன்ட்ஸும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன், அதாவது எந்த கண்டெஸ்டன்ட் ஃபைனலிஸ்ட் ஆக போறாங்க அண்ட் எந்த கண்டெஸ்டன்ட் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமான விஷயம், போன வாரத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியோட நாயகன், நம்ம எல்லாருக்கும் வந்து கதாநாயகனா பார்க்குற தி டான்சிங் லெஜெண்ட், டான்சிங் ஐகான், டெமிகாட் ஆஃப் டான்ஸ், நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் நம்மளோட முன்னிலையில இருக்காரு. ஸோ அவர் முன்னாடி இந்த ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த த்ரில் அண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லா இடத்துலயும் நமக்கு தெரியுது. அண்ட் நம்மளோட ஃப்ரெஷ் பேனல் ஆஃப் ஜட்ஜஸும் இந்த வாரமும் நம்மளோட மீதி உள்ள கண்டெஸ்டன்ட்ஸ் ஜட்ஜ் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில 4 கண்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. ஆனா கூடிய விரைவில் வைல்ட் கார்டுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு வின்னர் தான். அந்த ஒரு வின்னருக்கு உங்களில் யார் பிரபுதேவா அப்படிங்கிற டைட்டில் மட்டும் கிடையாது, ஓம் சக்தி ஹோம்ஸ் இன் சாந்தா டவரில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பரிசா காத்துட்டு இருக்கு. செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட் 2வது வாரமா நடக்குது. மேன் ஆஃப் த மூமெண்ட் பிரபுதேவா மாஸ்டர் அந்த பிரம்மாண்ட சோஃபா செட்ல உட்கார்ந்து ஒவ்வொரு கண்டெஸ்டண்டா பார்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில அடுத்ததா ஆட போறது நளின மங்கன் சந்துரு. பிஜிபியில் வேலை செய்கிற மாதிரி வந்துருக்கிறேன். வாட் இஸ் த ஸ்டெப் அண்ட் நீங்கள் ஏற்கனவே இது மாதிரி ஆடி இருக்கீங்களா ஒரு ரவுண்டில்? பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி அதே பெர்ஃபார்மன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல மாஸ்டர் கிட்ட சொல்லுங்க. மாஸ்டர் ரஷ்யன் ஃபோக் மாஸ்டர், டேப் டான்ஸ் மாஸ்டர். ஸோ இன்னைக்கு வந்து மாஸ்டர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் பக்காவாக செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. சந்துரு, இட்ஸ் டைம் டு செட் ஃபயர். அண்ட் ஸோ உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு நீங்கள் நிச்சயமாக தயாராக காத்துட்டு இருப்பீங்க, நாங்களும் தயாராக காத்துட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. Come da porca picchita va bene, se tu la parla miezza americano, quando si fa l'amore sotto la luna, come da bene in capo di I love you. Papà l'americano.
come te può capire chi te va bene. Se tu la parla miezza americano, quando si fa l'amore sotto la luna, come te viene in capo di I love you. L'americano. ரஷ்யன் பேலே ஆஃப் தி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரவுண்ட் மாதிரி சந்துரு ஆடினது எப்படி இருந்தது அசோக் ராஜா மாஸ்டர்? சிறப்பாக இருந்தது. எனக்கு என்னென்னா கூட அந்த 4 பாய்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பட் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து நிறைய வெளிநாட்டு படங்களை பார்த்தது, இப்போ நான் நேரடியாக அங்கே பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஓகே. முக்கியமாக எனக்கு என்னென்னா இன்னும் அந்த ஒரு மூமெண்ட்டு முடிஞ்சு இன்னொரு மூமெண்ட்டு ஷார்ப்பாக எடுத்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது சில இடத்துல வந்து ஸ்லோவாக இருந்து திருப்பி டேக் ஆஃப் ஆனது தான் ஒரு மாதிரியாக இருந்தது. பட் அந்த ஆல்மோஸ்ட் ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் அவர் சந்துருஜி. ஓவரால் சிறப்பு ஜி. ஆமாம், ஓவரால் மிக சிறப்பு. ஓவரால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அசோக் ராஜா மாஸ்டர். அண்ட் பரத், உங்கள் கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்? இந்த ஸ்டைல் எடுத்துக்கிட்டதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஜென்ரலாக ரஷ்யன் ஃபோக் யாருமே எடுக்க மாட்டாங்க. ப்ரிட்டி ஸ்லோ. ரஷ்யன் ஃபோக் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போவுமே எல்லாமே கையை வச்சுட்டு உட்காந்து எஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், எலக்ட்ரிஃபைங்காக இருக்காது. ஸோ அந்த ஸ்டைலை எடுத்துக்கிட்டு அதோட நீங்கள் அந்த ஐரிஷ் டேப்பை மிக்ஸ் பண்ணி ஆடினது ரொம்ப 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 அழகாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு எனக்கு டான்சர்ஸ் கொஞ்சம் உங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. நீங்கள் ஆடின லெவலுக்கு டான்சர்ஸ் பெரிய லெவலுக்கு ஆடலை. ஆடினாங்கன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். விஷுவலாக 5 பேரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். பட் சந்தோஷம், ஷோவோட குவாலிட்டி ஏறுது. இந்த மாதிரி புது புது ஸ்டைல்ஸ் ஜனங்களுக்கு காட்டுறீங்கும் போது சூப்பர்ப் சந்துரு. வேட்டுக்கோ. தேங்க்யூ வெரி மச் பரத். பிரபுதேவா மாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரு? எனர்ஜி லெவல் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பரத் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்ததே புதுசு. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரே நம்ம ஒரு டான்ஸ் மட்டும்தான் தெரியும். நம்ம இந்த மாதிரிலாம் ஆடும்போது இந்த மாதிரி கஷ்டமானதெல்லாம் எடுக்கிறதே இல்லை. சினிமா பாட்டை எடுத்துகிட்டு ஈஸியாக ஆடிட்டு போயிட்டே இருக்காரு. பட் அவர் இந்த போட்டிக்காக இதை எடுத்துக்கிட்டு அதில் ப்ரூவ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். மாஸ்டர் அது ஸ்ரீதர் மாஸ்டர் தான் சரி உனக்கு கண்டெம்பரரி மட்டும் தான் வருது அப்படின்னு ஒரு தடவை சொன்னனால சரி ஓகே இந்த மாதிரி புது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எடுத்து பண்ணலாம், என்னாலே பண்ண முடியும் அப்படின்னா தான் மாஸ்டர் இந்த ஸ்டைல் எடுத்து. கிரேட், உங்களால் பண்ண முடியும் தான் மாஸ்டர். நீங்கள் வந்து சொன்னீங்க சினிமா டான்ஸ் வந்து நான் வந்து அப்படியே போகிற போக்கில் பண்ணிட்டு உலகத்துக்கே தெரியும் அது. ஆனால் நீங்கள் பண்ண கொரியோகிராஃபிலே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சாங்காக அமைஞ்சது இது? நான் ஆடும்போது நான் கோரியோகிராஃப் பண்ணி எனக்கு எது ஈஸியோ அதை மட்டும் பண்ணிப்பேன். அது மாதிரி பண்ணி வச்சுப்பேன். மற்றவங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் கொஞ்சம் கஷ்டமாக அமைஞ்ச பாட்டு இல்லை அப்படி இல்லை. நம்ம மற்ற ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டு டேலே ரீட் பண்ணிவிடுவோம், இவரால் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. கஷ்டம்னா நம்ம ஃபுல்லு ஹிட் ஆச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது சரியில்லைன்னா சரியில்லைன்னுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம் நாங்கள். மாஸ்டர் அறம் செய்ய விரும்பு மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லி முடிச்சிட்டிங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு பார்க்கும்போதே தெரியுது. நல்லா இருந்துச்சு. எனர்ஜி லெவல் இஸ் வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யாருக்கு பிரபுதேவா நீயும் ஆடவா. வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம். செமிஃபைனல்ஸ் ரவுண்டோட பெர்ஃபார்மன்ஸில் ரெண்டாவதாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நின்றுங்க சந்துரு. உங்கள் அம்மா அப்பா வேறு முதல் வாட்டியாக வந்திருக்காங்க. முதல் பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிது. இப்போ ரெண்டாவதாக பிரபுதேவா மாஸ்டரோட ஹிட்ஸில் என்ன பண்ண போகிறீங்க?
மாஸ்டரோட சாங்ஸ்லாம் கேட்டு எடுத்து பண்ணும்போது ஒரே ஒரு சாங் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. சரி ஓகே மாஸ்டர் வந்துட்டு பயங்கரமாக ஆடியிருப்பார். ஆனால் சாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் போயிருக்கும். எந்த சாங் பத்தி சொல்லுங்க? ராசையா படத்தில் வந்துட்டு பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட். பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் வந்து யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்கறதுக்கு வந்துட்டு கமலோட சாங் மாதிரியே இருக்கும். கமல்ஹாசன் sir. கமல்ஹாசன் அவர் மாதிரியே இருக்கும். சரி ஓகே ராக் அண்ட் ரோல் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆரம்பிச்சது. ஓகே ஸோ பழைய கமல் சாரை வந்து பிரபுதேவா மாஸ்டரோட ஒரு சாங்ல பார்க்க போறோம். அதை விஷுவலைஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் யூ சந்துரு. பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் தான் கேட்டுக்கோ வாயா காதில் வாங்கி நீ போட்டுக்கோ பாட்ட பூட்ட ஆடாத ஆட்டமோ நாட்டுக்குள்ள நீ பார்த்துக்கோ போலீஸ் சிக்கன் போலே என் வேகமே நான் தான் சொன்னா நீ ஏத்துக்கோ ஊரே பார்க்க வச்சேன்னு கச்சேரி ஹோய் வம்புக்கு வம்பு வளர்க்கின்ற தெம்பு எம்மா இங்கு ஆகாது சொல்லுக்கு சொல்லு அளக்காம நின்று சும்மா பப்பு வேகாது கட்டிப்பார் தோளுக்கு தோளிருக்கு பொட்டிப்பார் மோகத்திலே துள்ளிப்பார் பாட்டுக்கு பாட்டிற்கு சொல்லிப்பார் ராகத்திலே அங்கே குப்பை கூடம் எல்லாம் தப்பு தாளம் குப்பலாரி வெச்சி வாரி கொட்ட வேணும் ஆக்சுவலாக இது வந்து செமிஃபைனல் இல்லையா? ஸோ அந்த செமிஃபைனலில் எப்படி இருக்குன்னா ஃபைனலில் என்ன பண்ண போகிறோன்றதை வந்து இங்கே முன்னாடியே காட்டுறது தான் இந்த செமிஃபைனல். ஸோ அப்படி நான் நினச்சி தான் இங்கே வந்து நம்ம இங்கே இருக்கோம். அந்த செமிஃபைனலுக்கு உண்டான அந்த எனர்ஜி அந்த ஃபீல் வந்து இல்லை அவர்கிட்ட. என்னென்னா இது வந்து டான்ஸ் அவர் தான் ஆடி காட்டணுமே தவிர நிறைய போயிட்டு தேவையில்லாமல் அங்கேருந்து குதிக்கிறது விழுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு.
அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த ஆடியோவுக்கு என்ன மாதிரி டான்ஸ் பண்ணலாம், இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணது இஸ் குட், வெரி நைஸ், அந்த மாதிரிலாம் பண்ணார், ஓகே. அதில் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் இன்னும், பட் செமிஃபைனலுக்கு உண்டான ஒர்த்து இதில் இல்லை. பரத், உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நிறைய ஜம்ப்ஸ்லாம் பார்த்தாச்சு, அன்னெசரியாக நீங்களே உங்களை காம்ப்ளிகேட் பண்ணி அங்கேருந்து ஜம்ப் பண்ணதுனால 2 பேர் கை தட்ட போகிறாங்க, அவ்வளோதான். இதனால் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தேவையில்லாமல் நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள அந்த சாங் இருக்குல்ல, மாஸ்டரோட அந்த ராசையா படத்தில் அந்த சாங் பார்த்தா நிறைய கிளம்ஸியாக இருந்தது. டான்சர்ஸ் ஒன்று போட்டு இப்படி திருப்புறாங்க அப்படி திருப்புறாங்க, ஒரு திருப்புறதுலேயே ஒரு ஃபார்மேஷன் இருக்கணும், ஒரு பியூட்டி இருக்கணும், விஷுவல் பியூட்டி. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் அது. செகண்ட் ஆஃப் சாங் நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருந்தேன். நீ காலேஜ் அந்த சாங் செலக்ட் பண்ணியிருந்தபோது அதுலேயும் பார்த்தோன்னா பயந்து ஆடுறேன். ஏன்னா அந்த சாங்கோட உடனே அந்த சாங் போட்டோன்னே எனக்கு அந்த விஷுவல் தான் போச்சு, அவர் ஆன விஷுவல்ஸ் தான் போச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்காங்க போது அதுலேயும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், திஸ் இஸ் நாட் அ செமிஃபைனல்ஸ் பர்ஃபார்மன்ஸ். பவர் பேக்டாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. 2 ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் 2 பேருமே வந்து டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா ஆடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதுதான் பரத்தும் சொன்னார். மாஸ்டர் இவர் சூப்பராக ஆடுவார், அந்த கேப்பில் வந்து சொன்னார். அதனால அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அது ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் அங்கேயிருந்து விழுந்து உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நான் கூட பயந்துட்டேன். இப்போ நான் ஆடும்போது கூட என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கஷ்டமானதெல்லாம் நான் எப்போவுமே அக்ரோபேட்டிக்ஸ் பண்ணதே இல்லை. நான் எதுக்காக சொல்ல வர்றாங்கன்னா, அவங்களோ உங்களுக்கு எதுவும் அடிபிடி பட்டுறக்கூடாது, அதனால அந்த மாதிரி சொன்னாங்க, அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இது எனர்ஜி லெவல்லாம் இருக்குது. நான் எப்போ நல்லது தான்ப்பா சொல்லுவேன். தெரியுது மாஸ்டர், தெரியுது. ஹாப்பி எண்டிங் படம். ஆமாம். அண்ட் மாஸ்டர், நீங்கள் வந்து இந்த டான்ஸ் வந்து நல்லா இருக்குது, எனர்ஜி லெவல் இருக்குன்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான விஷயம், இங்கே வந்து எல்லா ஃபீமேல் ஜட்ஜஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களும் சொன்ன ஒரு விஷயம், பிரபு மாஸ்டர் மாதிரி அவர் மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டாஸ்க் மாஸ்டர், அவர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ஸோட நீங்கள் எப்படி மாஸ்டர் நீங்கள் அந்த டான்ஸை பெஸ்ட்டு கொண்டு வரீங்க? உங்கள் கூட ஒர்க் பண்ண ரோஜா அவங்க ஆகட்டும். அது ஒன்றும் இல்லை, அது ஃபஸ்ட் நாளே எல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ரீட் பண்ணுவோம், அவங்களோட எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை வச்சு உங்களுக்கு அப்படி ரொம்ப பிடிச்ச டான்ஸர் உங்கள் கூட ஆடுறதுக்கு இவங்க செம்ம சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி? ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணேன், மாதுரி தீக்ஷித் சூப்பராக பண்ணேன். கே ஜரா ஹே. தமிழ்ல யாரை சொல்வீங்க மாஸ்டர்? தமிழில் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரோஜா, ரம்பா, சிம்ரன், அவங்க ஷில்பா ஷெட்டி. இப்போ ரீசெண்டாக வந்த ஹீரோயின்ஸில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு ஹீரோயின் ரொம்ப நல்லா ஆடுறாங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ தான் நிறைய ஆடுறதே இல்லையே, நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய நடந்து போயிடுறாங்க. இல்லை ஒரு மாண்டேஜ், எப்படி சொல்கிறது, மோர் ஆஃப் கேமரா, அந்த விஷுவல் ட்ரீட் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் ஆடல, எல்லாரும் சூப்பராக ஆடுறாங்க. அசோக் தான் ஆட வைக்கணும், இந்த மாதிரி மாஸ்டர் தான், அவங்க தான் ஆட வைக்கிறது இல்லை. ஹீரோயினுக்கு ஓப்பனிங் சாங் இருந்ததுன்னா ஆட வச்சிருவாரு அவர். ஹீரோக்கு தான் ஓப்பனிங் சாங் இல்லை. ஹீரோயின் ஓப்பனிங் சாங் வைக்கிறோம் அசோக் ராஜா மாஸ்டர், சிறப்பாக நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு. ஓகே, ரிவால்வர் ரீட் அதான் செகண்ட் பார்ட். ஆமாம், இப்போ தான் எல்லா ஹீரோஸும் கண்ணா சூப்பர் ஆடுறாங்களே, ஹீரோயினுக்கு சான்ஸே இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தாட், இனிமேல் ஹீரோயின்ஸ்க்கு ஓப்பனிங் சாங் வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டே வந்து. ஓப்பனிங் சாங் இல்லை, சாதாரண டூயிட் சாங்லும் ஹீரோஸ் தான் நிறைய கொடுக்குறாங்க. இதோ பக்கத்துலேயே இருக்காரு, அவருக்கே தெரியுமே. நிச்சயமா. ஸோ சந்துருக்கான கமெண்ட்ஸ் வந்து கேட்டாச்சு. சந்துரு, பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டீங்க. உங்களோட முதல் பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. அவ்வளோ தூரம் இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த முடிவுகள் வச்சு பார்க்கும்பொழுது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ வெரி மச் சந்துரு. சந்துருவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இதை தொடர்ந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸை இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் நம்ம பார்க்கணும், அடுத்த கண்டெஸ்டன்ட்டை மீட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். என் பூர்விகா மொபைல்ஸ் உங்கள் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம். உங்கள் யார் இங்கு பிரபுதேவா, திமிருந்தா தமிழ்ந்தா பிரபுதேவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா, திமிருந்தா தமிழ்ந்தா எபோல நீயும் ஆடவா. Welcome back to பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்.
செமி ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பிரபுதேவா மாஸ்டரோட முன்னிலையில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர், நீங்கள் வந்து பல இடங்களில் வந்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஒரு டான்ஸராக அவங்களோட கரியரை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், இன்னைக்கு வந்து தேசிய லெவலில் நேஷனல் லெவலில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவுடி ரத்தோர் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் விசில் அடிக்காதவங்க கை தட்டாதவங்க கூட தியேட்டரில் வந்து ஒரு படம் பார்க்கணும்னா ரசிச்சு பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபண்டாஸ்டிக் சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். அது தொடர்ந்து உங்களோட அப்கமிங் வெஞ்சர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ இன்னொரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பூனாவில் நடக்குது. நம்ம ஊர் பொண்ணு ஸ்ருதி ஹாசன் தான் ஹீரோயின். வாவ், சூப்பர் மாஸ்டர். படம் நான் நூவஸ்தானன்ட்டே ஒத்தன்ட்டானு ஒரு படம், அதோட அந்த இது பண்ணிகிட்ருக்கேன். அதில் புது பையன் ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. ரைட். அண்ட் தொடர்ந்து எப்போ வந்து பிரபுதேவா மாஸ்டர் தமிழில் படம் எடுக்க போகிறாரு? நானும் அதான் கேட்டுட்ருக்கேன், எப்போ பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. அண்ட் மாஸ்டர் எப்போ நாங்கள் நடிச்சு மறுபடியும் பார்க்கலாம்? அதுவும் தெரியல. பட் எங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள் மாஸ்டர், கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க இப்போ பிரபுதேவா மாஸ்டர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாரு, ஹிந்தியில் நிறைய படம் எடுத்துட்டு இருக்காரு, தெலுங்குல எடுத்துட்டு இருக்காரு, ஆனால் வந்து தமிழில் எங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு நம்மளோட பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே இருக்காங்க. வேற நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நடிச்சு பார்க்கணும், நீங்கள் இயக்கி தமிழில் படம் பார்க்கணும்னு சொல்லி. உங்களுக்காக டேட்ஸ் கொடுக்கறதுக்கு பரத் மாதிரி நிறைய ஹீரோஸும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் மாஸ்டர். பரத்துக்கு நான் சொல்லணும், நான் ஆக்சுவலாக அவரோட படம் ஜான்வரி 14th ரிலீஸ் ஆக போகிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா அவரோட உழைப்பு, அவரோட உடம்பு நான் பார்த்தேன், அசந்துட்டேன். இந்த ஜிம்லெல்லாம் ஃபோட்டோ போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு 6 பேக் இல்லைங்க, அது 10 பேக்ஸே இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்பிலீவபுளாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். என்ன உழைப்பு பாவம். ஏன்னா அவரால் நான் பார்க்க வரும்போது கேரமல் நிற்க கூட முடியல. ஏன்னா அந்த அவ்வளோ சாப்பிடாம ரொம்ப உழைக்கிறாரு பாவம். டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆகும். தேங்க்யூ மாஸ்டர். 1/4 கிலோ காய்கறியை பார்த்து பரஸ்ட் வந்து 1/4 நூற்றாண்டு ஆகுதான். அந்த அளவுக்கு காய்கறி சாப்பாடு எதுவுமே கிடையாது, வெறும் ஜிம் ஜிம் ஜிம். அதே மாதிரி கும்னு இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம ஷோலி இருக்கார். பொன்னம்பல கார்த்திக் செமி ஃபைனல்ஸ்ல அடுத்தது. இந்த கிக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். சரி கார்த்திக், பல பேருக்கு முன்னாடி, பல ஜட்ஜஸ் முன்னாடி பெஸ்ட் பர்ஃபார்மர் நிறைய பேர் நெகிழ வச்சிருக்கீங்க. கேமரா முன்னாடி இப்படி பஞ்ச் டைலாக் பேசுறது, கேமராமேனே பக்கத்து ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு பிரபு மாஸ்டர் முன்னாடி ஒரு செமி ஃபைனலிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ண போறீங்க பாண்டிச்சேரி யூனிஃபார்ம் போட்டுன்னு. வாட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் த கமிங் இன்சைட் யுவர் டீப் ஹார்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி ஆடுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணதிலே எது பெஸ்ட்டுன்னு நினச்சி கொடுக்க போகிறீங்க? நான் பண்ணதிலே ஸ்டாம்பிங் பண்ணது. யூஎஸில் பண்ணுற ஸ்டைல் இது. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேட்டில் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எப்படி 2 பேர்த்துக்கு டீமில் டச் பண்ணாமல் எப்படி நம்ம கோவத்தை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறதுல அவங்க ஃப்ளோரில் அந்த மூமெண்ட்ஸ்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ நம்மளே ரிதம் எடுக்கிறது, நம்ம மூமெண்ட்ஸில் சாங் கட் ஆகிட்டு ரிதம் எடுக்கிறது, அது நம்ம ரிதம் பண்ணி நம்ம நோட் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஸோ அது ஒரு அந்த ஸ்டாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எடுத்து பண்ண போகிறோம். விக்கிபீடியாவில் தேடினா கூட ஒரு டான்ஸுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்காது. அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார்த்திகோடது. கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் த காமாட்சி புருஷன் கார்த்திக். ஆல் தி பெஸ்ட். ஓகே. Stomp with me. Are you deaf? I said stomp with me.
something more, master. Hey, chief, give me the beat one time. We'll start with Bharat. எப்படி இருந்தது இந்த அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் த விக்கிபீடியா டான்ஸ்? ஆஹா, வாவ். ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்திருக்கார் பரத். கார்த்திக் ஆக்சுவலாக என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கொரியோகிராஃபர் கம் டான்ஸருங்க. தேங்க்யூ. என்னென்னா கம்ப்ளீட்டாகவே அவரோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்புடேஷன் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. அதில் எஸ்பெஷலாக இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் அதை ஃபாலோ பண்ணி சிங்க் பண்ணி ஆடினீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு மியூசிக் கொடுத்து அந்த ரிதம்க்கு நீங்கள் ஆடினீங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை திருப்பி மியூசிக் வந்துச்சு. ஸோ இந்த வேரியேஷன் இந்த ஸ்டைல் சூப்பராக இருந்தது கார்த்திக். எனக்கு எப்படி ஐ எம் ஸ்பீச்லெஸ். அதனால தான் நான் ஏஞ்சி கை தட்டிட்டேன். சூப்பர் கார்த்திக். தேங்க்யூ சார். சூப்பர் ஃபண்டாஸ்டிக் வேர்ட்ஸ் ஃப்ரம் பரத். அவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துட்டாரு. வி ஸ்டார்டட் வித் a very good note. அசோக் ராஜா மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் ஆல்ரெடி இந்த எனர்ஜி பவர்லாம் நான் எங்கள் மாஸ்டர்கிட்ட பார்த்துருக்கேன். ஆஹா. மிஸ்டர் ரோமியோன்னு ஒரு படத்தில் நாங்கள் இப்போ குரூப் டான்ஸராக இருந்தோம். ரோமியோ ஆட்டம் போட்டால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம், ஒரு சரணம், எண்டு பல்லவி ஒரே ஷாட்டு. அவர்லாம் ஆடி நாங்களாம் மிரண்டுட்டோம். ஒரு 50 பாய்ஸு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஆடுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் ஆடி இருப்போம். 40 பேர் அவுட்டு. ஸோ அந்த எனர்ஜி நான் அப்படியே நாங்கள் வந்து அந்த ஷூட்டிங் போய்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான், ஆடவே வரல எங்களுக்கு. ஸோ அது மாதிரி இவர் ஆட பார்க்கும்போது ஏதோ ரசிக்கிறதுனே தெரியல. எல்லாமே வந்து வார்த்தையே இல்லைங்க, சிறப்பு. செகண்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் கார்த்திக். எனர்ஜி உண்மையிலுமே இங்கே ஒரு பவர் இருக்கிறதுனால அவர் சொன்ன மாதிரி எனர்ஜி இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப நல்லா பண்ணார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சூப்பர் ஃபண்டாஸ்டிக். இன்னைக்கு மேன் ஆஃப் த மூமெண்ட் பிரபுதேவா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஆடின டான்சர்ஸ் கூட சூப்பராக ஆடினாங்கன்றது. தேங்க்யூ. அப்புறம் ஜாஃபரோட மாஸ்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். தேங்க்யூ. அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே அதே தான். எல்லாமே எக்ஸ்ட்ரானரி எனர்ஜி, சம்திங் நியூ. நான் இந்த மாதிரி நான் டிவியில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி, பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரானரி, வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுதேவா மாஸ்டர். ஸோ கார்த்திக், பாராட்டு மழை நிறையவே இருக்கு. இது உங்களுக்கு ஒரு தனி தெம்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அதுவும் மாஸ்டர் இப்போ தான் இந்த மாதிரி ஸ்டைல் டிவியில் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், ஏதோ புது விஷயம் காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறம்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த செமிஃபைனல்ஸில் உங்களோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், காத்துட்ருக்கோம். எப்படி இருக்க போகுது அந்த வெரைட்டி? அவர் மெலோடி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து பண்ணியிருக்கேன். ஒரு சாங் கார்த்திகோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸா இந்த செமிஃபைனல்ஸ் 2ல நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். என் பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஓ.
உங்களில் யார் இங்கு பிரபுதேவா இருந்தா பிரபுதேவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா இருந்தா வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி. ஓ நம்மளோட செமி ஃபைனல்ஸ் 2ல ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு கார்த்திக் காத்துட்டு இருக்காரு. நீங்க ஃபைனல்ஸ்க்கு போகணும்னு கொடுக்க போற அந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் கார்த்திக். ஸோ கார்த்திக், நான் வந்து இந்த பிரேக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்னு. நான் வந்து ஒரு ரொமான்டிக் சாங்க்கு ஆட போறேன் அப்படின்னு சொன்னீங்க. பிரபுதேவா ஹிட்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே டான்ஸ் நிறைய இருக்கிற சாங்ஸ் தான் சூஸ் பண்ணி ஆடிருக்காங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் கூட. பட் உங்களுக்கு எப்படி இந்த தாட் ஒரு சாஃப்ட் மெலடி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு? அவர் மெலோடியும் நல்லா இருக்கும் அவரோட பண்ணுறது. சரி அதில் தான் சரி மெலோடி எடுத்து நம்ம பண்ணலாம், ரொம்ப அதில் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் மெலோடி சாங் எடுத்து. என்ன பாட்டு எடுத்திருக்கீங்க அப்படி? என்ன வேலை அடி என்ன வேலை சாங். ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட பெர்மிஷன் ஆயிட்டீங்களா? கால் பண்ணி கேட்டீங்களா? ஒரு சூப்பர் சாங் சூஸ் பண்ணிருக்கீங்க கார்த்திக். அது வந்து பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க காதலன் படத்துல. பட் உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறது இப்போ பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. Thank you. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. மொழியும் எந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லை அடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் பிழை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே.
அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. மிக 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 சிறப்பு. இதுதான் இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. செமிஃபைனல்னா அந்த சாங்கு அதுக்கு மேலே ஒன்று யோசிக்கணும், இல்லைனா அது ஈக்குவலுக்காக ஒன்று பண்ணணும். அவர் ரொம்ப சிறப்பாக எக்ஸலண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கார். என்னென்னா சொல்கிறது, அந்த அந்த கான்செப்டே வந்து எக்ஸலண்ட்டுங்க. அந்த லவ்வுக்கு அவர் எடுத்த அந்த ஃபீல் இருக்குல்ல பார்த்தீங்களா, அவங்க போனது முக்கியமாக என்னென்னா அந்த மூமெண்ட் பண்ணி போயிட்டு அவங்க இவருடைய லெக் மேலே அவங்க லெக் அதை கேட்ச் பண்ணி தூக்குனது, அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அப்புறம் அந்த டைமிங்கில் போயிட்டு அது மேலே அந்த கஷ்டமான இது தான், பட் அந்த டைமிங்கில் அவர் குதிச்சு இமிடியேட்டாக எடுத்தது, ஒரு மூமெண்ட்டும் நச்சுன்னு இருந்தது. சூப்பர் நச்சு சூப்பர் கார்த்திக், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அடுத்ததா பரத், நீங்க சொல்லுங்க. எவ்வளோ தடவை தாங்க எனக்கும் தான் கால் வலிக்குது, ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து முடியலங்க. ரைட் சாங் செலெக்ஷன் ரொம்ப மிகப்படுத்தி இல்லாமல் ரொம்ப சட்டிலாக அந்த சாங் செலெக்ஷனுக்கு விஷுவலாகவும் வந்துட்டு ஸ்டேஜில் அழகுபடுத்தணுங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக வச்சு அதை அழகாக கோஆர்டினேட் பண்ணி சிங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட் டைமிங் எல்லாமே வந்துட்டு ஒரு கொரியோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியங்கிறது உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா தெரியுது கார்த்திக். தேங்க்யூ சார். ஜஸ்ட்டு வந்தோம், இப்போ பிரபு மாஸ்டர் சாங்கில் ஏதோ ஒரு ஃபாஸ்ட் நம்பரை எடுத்தோம், ஆச்சா பூச்சான்னு ஆடணும், ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்படி இல்லாமல் சட்டிலாக அழகான ஒரு மெலடி எடுத்து அதில் வந்துட்டு ஃபீலிங் விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஓவரால் பேக்கேஜாக நல்ல கொரியோகிராஃபராக என்னால் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நீ. அப்பார்ட் ஃப்ரம் தட் உன்னோட பேரா ஆடினவங்களும் ரொம்ப அழகாக ஆடினாங்க, ரொம்ப அவங்களுக்கும் அந்த கிரெடிட் போகும். பக்கா செமிஃபைனல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்னோட கொரியோகிராஃபியில். ஒரே ஒரு சின்ன விஷயம், நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணும்போது கொஞ்சம் இந்த டேர்ன்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா, நீ கண்டினியூஸ் அந்த ஷெனை டேர்ன்ஸ்லாம் பண்ணுற பார்த்தியா, அதில் உன்னோட கால் பொசிஷன்ஸ் பாடிலாம் கொஞ்சம் ஹஞ்சில் இருந்தது, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா அப்படி அந்த டேர்ன்ஸ் பொசிஷன்ஸ்லாம் மட்டும் நீ கரெக்ட் பண்ணு வச்சுக்கோங்க, இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி சொல்கிறதுக்கு குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலாக அங்கே ஏறி எனக்கு ஒரே அந்த இது மட்டும் பண்ணேன், சொர்க்கமா நரகமான்னு சொல்லி ஒன்று பண்ணுவல, அந்த மூடு எடுத்துகிட்டு வருவல கொரியோகிராஃபியில், அது மட்டும் எனக்கு பண்ணேன். காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம் கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் அந்த நரகங்கிறத ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு அந்த பெயின் வந்துட்டு பாடியில் காமிச்சல, சூப்பராக இருந்தது. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கார்த்திக். எக்ஸலென்ட். ரெண்டு ஜட்ஜஸும் வந்து கார்த்திகை மிதக்க வச்சுட்டாங்க கிளவுட்ல, அந்த அளவுக்கு பயங்கரமான பாராட்டுகள். பட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் பிரபுதேவா மாஸ்டர், உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரு? ஆக்சுவலாக நான் இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்க ரெண்டு பேர் தான் இம்பார்ட்டன்ட். அவங்களே சூப்பர்னு சொன்னால் நிஜமாவே அது எக்ஸ்ட்ரானரி தான், எல்லாத்துலேயும் அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் திருப்பி அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கும், அதாவது கரெக்டாக பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் அங்கே போய் ஜம்ப் பண்ணி அவ்வளோ இது கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? பார்த்து பண்ணுங்க, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இனிமேலாச்சு, ஏன்னா அது ரிஸ்க், அதெல்லாம் இந்த வாட்டி ஓகே தேவையில்லை, பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக. சூப்பர் பிரபு மாஸ்டர், இந்த சாங் பத்தின உங்களோட நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் திருப்பி வந்து ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்களா? இது ஆக்சுவலாக இது குழுமணாலி பண்ணோம். ஆக்சுவலாக இது பண்ணும்போது எனக்கு லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டெல்லியில் ஃபைல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நடந்திருப்பேன். நீங்கள் திருப்பி படம் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு தான் இருப்பேன் நான். ஆமாம், ஒரே ஒரு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மட்டும் நடந்திருப்பேன். அப்போ தான் நான் இந்த இதை கிரேப் பேண்ட் கட்டிட்டு நின்றுட்டு தான் இருப்பேன். என்னை போய் தூக்கிட்டு போய் வைப்பாங்க, நாங்கள் பாடிட்டு திருப்பி வருவேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு வந்துட்டு தான் முகாபலா சாங் பண்ணது, அந்த அந்த காலோட தான் நான் பண்ணேன். இந்த அந்த லிகமெண்டரோட அந்த லிகமெண்டரோட தான் முகாபலா சாங் பண்ணேன். வாவ்! அதாவது இந்த அந்த படத்துல உள்ள ஒவ்வொரு பாட்டுமே வந்து அவ்வளவு பேசப்பட்டுச்சு, பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டத்தோட நீங்க பண்ணிருக்கீங்க. பட் என்ன வேலை சாங்ல பெருசா டான்ஸ் கிடையாதுல்ல, இந்த மாதிரி இவ்வளவு சூப்பரா கிடையாது. நம்ம தான் நிறைய வாட்டி ஓடிட்டே இருப்பாங்க இந்த பக்கமா அந்த பக்கமும். இல்ல மாஸ்டர், ஒரே ஒரு ஃபீல், நீங்க அந்த சொர்க்கமான்னு சொல்லும்போது பாக்கெட்டில் கை வச்சுட்டு அந்த ஃபீல்லே அந்த நிற்கிற ஸ்டைல்லே அந்த ஃபீல் இருக்கும் மாஸ்டர்.
அது ஒன்று தான் இந்த சாங்கை எடுக்கவே வச்சது எனக்கு. அப்படிங்க. சூப்பர். டைரக்டர் சங்கருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை கார்த்திக் நீங்க சொல்லியிருக்கீங்க. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா கார்த்திக் நீங்க டைட்டில் வின் பண்ண போறீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா எக்கச்சக்கம் பேர் பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களை நீங்க வின் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் கார்த்திக் அப்படின்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நீங்க வின் பண்ணிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக். இந்த வாட்டி உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல இன்னும் சில பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 powered by ஓம் சக்தி. ஓம் உங்களில் யார் இங்கு பிரபுதேவா திமிருந்தா கமிருந்தா பிரபுதேவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா திமிருந்தா கமிருந்தா தேவோன நீயும் ஆடவா. வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 powered by ஓம் சக்தி ஓம் செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட். செமிஃபைனல்ஸ்ல வந்து நம்ம எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். டாப் 4 கண்டெஸ்டன்ட்ஸும் ஒவ்வொரு விதமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸும் கேட்டாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு $1 million கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரவுண்டோட இறுதியில எந்த 3 கண்டெஸ்டன்ட்ஸ் டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க அண்ட் எந்த ஒரு கண்டெஸ்டன்ட் நம்ம நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு எலிமினேட் ஆக போறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜட்ஜஸ்க்கும் நம்ம பிரபுதேவா மாஸ்டருக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் வந்து தெரியும். இப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So can we invite our Nadana Puyal Prabhudeva Master to join us on stage along with our judges Bharat and Ashok Raja Master. செமிஃபைனல்ஸ் 2 வாரங்களா வந்து 4 கண்டெஸ்டன்ஸும் ரொம்ப மனம் தளராத அவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்க. பிரபு மாஸ்டர் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே இந்த வந்ததுக்கும் இவங்களை பார்த்ததுக்கும் அவங்களோட டான்ஸை நீங்கள் கவனிச்சதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத ஷேர் பண்ணுங்க மாஸ்டர். என்னை சந்தோஷப்படுத்த நினச்சாங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆகிட்டேன் பார்த்துட்டு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பார்த்துட்டு. உங்களெல்லாம் சந்தித்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எல்லோரும் உயிரை கொடுத்து ஆடுறீங்க எனக்கு தெரியுது இது. ஏன்னா அங்கேருந்து ஜம்ப்பு இங்கேருந்து இப்போப்பா பட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆளுங்க இது எதுவும் அடிபட்டு நானும் ஒரு வாட்டி உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எதுவும் ஆகிடக்கூடாது பசங்களுக்கு அப்படின்ட்டு. பட் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுது. இப்போது 4 பேரில் 3 பேர் பட் அப்படியே எலிமினேஷன் இன்னொருத்தர் ஆனால் கூட அது விஜய் டிவி அவங்களுக்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட். ஓகே, அந்த 4 பேருமே வேர்ல்டு டூருக்கு வரணுன்றது. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் நல்லா ஆடினவங்கெல்லாம் பாவம் ஏதோ ஒரு ரவுண்டில் தப்பு பண்ணி எலிமினேட் ஆகிருப்பாங்க. ஸோ நான் அப்புறமும் விஜய் டிவி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க யார் யார் அனுப்புகிறாங்களோ இன்னொரு 4-5 பேர் சேர்ந்து எல்லாரும் வேர்ல்டு டூர் போகலாம். ஓ மாஸ்டர், நான் எலிமினேட்டே ஆகல, கோட்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ மாஸ்டர் வந்து நிறைய பேரை வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு. வேர்ல்ட் டூர்ல மாஸ்டரோட சேர்ந்து ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கண்டெஸ்டன்ஸ்க்கு இருக்கு, இன்க்ளூடிங் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கெட் எலிமினேட்டட் டுடே. அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை மாஸ்டர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே பிரபுதேவா மாஸ்டர் கொடுத்துட்டு இருக்காரு. கடந்த 2 வாரங்களும் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் நிறைய பாசிட்டிவான எனர்ஜி அவர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போ சில முக்கியமான முடிவுகளை நம்ம எடுத்தாகணும். இன்னைக்கு யார் வந்து அந்த ஃபைனலிஸ்ட் அண்ட் எந்த கண்டெஸ்டன்ட் எலிமினேட் ஆக போகிறாங்க, இந்த முடிவுகளை முதல்ல வந்து இந்த பாசிட்டிவ் விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ பிரபு மாஸ்டர், நம்மளோட ஃபைனலிஸ்ட் 1 யார் நேரடியாக முதல்ல அந்த ஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சாச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனலிஸ்ட் 1 கார்த்திக்.
இந்த ஷோக்கு வந்தாங்க. அவர் முன்னாடி ஆடி, அவர் முன்னாடி ஜெயிச்சு சந்தோஷமா பக்கத்துல நிக்கிறீங்க. ஃபைனலிஸ்ட் 1 அந்த வார்த்தை கேட்கும் பொழுது எப்படி இருக்கு கார்த்திக்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ உங்களோட பொறுப்பு கடமை என்ன? அடுத்து என்ன? வாட் நெக்ஸ்ட்? அடுத்த ஃபைனலுக்கு இப்போ இருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும், இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏய் தம்பி, செலக்ட் ஆகிருக்கிறது முதல்ல ஒரு நைட்டில் வந்து ஜாலியாக பசங்களாம் கொண்டு போ, சாப்பாடு வாங்கி கொடு, டீ வாங்கி கொடு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ பஞ்சு டைலாக் பேசியிருக்கேன், கேமராவை பார்த்துட்டு ஒரு வெற்றி கண்டாட்டம் கலிப்பு. பிரபுதேவா மாஸ்டர் பக்கத்தில் அவரே அனௌன்ஸ் பண்ண முதல் ஃபைனலிஸ்ட். இந்த ஜேர்னி ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நான் ஃபைனல்ஸ் போயிட்டேன். இன்னும் அப்பா அம்மாவே கூட்டின்னு வந்தது இல்லை நீங்கள்? இல்லை மாஸ்டர். அது சொல்லு, மாஸ்டர் இங்கே இருக்காரு, அவருக்கு தெரியாது. அதான் மாஸ்டர், அப்பா அம்மா என்ன சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக நான் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஃபைனல்ஸ் வருவேன். எப்படியாது நான் ஃபைனல்ஸ் வரேன், அது அப்போ ஃபைனல்ஸில் தான் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன விஷயத்தை காப்பாற்றிட்டீங்க, ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய பசங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எதுவும் பேச முடியல. அண்ணாமலை படத்தில் வர அசோக்கோட அதிகமான சவால் பண்ணவர் இவர். ஆனால் இவர் ஃபைனல்ஸில் வந்திருக்க எந்த ஆச்சரியமும் இல்லை. இன்னொரு வாட்டி நல்லா கை தட்டலாம். நீங்கள்லாம் முதல் ஃபைனலிஸ்ட் உங்களில் யார்? பிரபுதேவா சீசன் 2 கார்த்திக். எஸ், கார்த்திக் நம்மளோட ஃபைனலிஸ்ட் 1 நீங்க வந்து வெற்றியா நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து யாரு நம்மளோட ஃபைனலிஸ்ட் 2? பிரபுதேவா மாஸ்டர். இது இவரோட ஸ்டூடெண்ட் தான், ஜாஃபர். கண்ணீர் அப்படியே மிதந்துட்டு இருக்கு. ஜாஃபர், ஏன் இப்போ சந்தோஷமா இருக்கணும், ஏன் அழறீங்க? ஏன் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியல? உங்க குரு ஜெயிச்சிருக்காரு, நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க, ரெட்டிப்பு சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருந்தா அழுதுருவீங்களா? ஓகே, பிரபுதேவா மாஸ்டர் அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். நீங்கள் அடுத்தவங்க நினைக்கிறத நான் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிக்க மாஸ்டர். நான் எப்போவுமே அண்ணாட்ட சொன்னதில்ல தேங்க்ஸ். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹவ் ஸ்வீட். ஒரு குரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் வந்து சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். குருவான கார்த்திக் அவர் ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாம தன்னோட சிஷ்யனையும் தூக்கி விட்டுருக்காரு. அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இவங்க ரெண்டு பேருக்குமா தான் நிச்சயமா இருக்கும். ஸோ யாரு ஃபைனலிஸ்ட் 1, யாரு ஃபைனலிஸ்ட் 2, இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃபைனலிஸ்ட் 3 யாரு அண்ட் முக்கியமா யாரு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு வெளியேற போறாங்க இதை நம்ம தெரிஞ்சுட்டாங்கணும். ஸோ தி ரெஸ்ட் 2 contestants Vijay and Chandru, can we please have you here on stage? So இப்போ வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முடிவுகள் சந்துரு பத்தியும் விஜய் வர்மா பத்தியும் தான். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மிக்சடான ஒப்பீனியன்ஸ் ஜட்ஜஸ் கொடுத்தாங்க. பட் இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஒரு ஃபைனலிஸ்டா இருக்க போறாங்க அண்ட் யாரு நம்ம நிகழ்ச்சியை விட்டு வெளியேற போறாங்க? ஓவர் டு பரத் அண்ட் அசோக் ராஜா மாஸ்டர். நீங்க எடுத்திருக்கிற அந்த முடிவுகளை எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? நான் ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா முக்கியமாக இந்த தேங்க்ஸ் வந்து எங்கள் மாஸ்டர் பிரபு மாஸ்டருக்கு தான். அசோக், ஆக்சுவலாக நானும் பேகி பேண்ட் போட்டுட்டு இருக்கும்போது அவரும் என்னோட அதிகமாக 2 இன்ச் அதிகமாக பேகி பேண்ட் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தார். அப்புறமா
இல்லை நிறைய சாங் ஆடிருக்காரு என்கிட்ட. ஒரு வாட்டி கொஞ்சம் நான் மாஸ்டராக இருக்கும்போது கொஞ்சம் பெண்ட் எடுப்பேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் அங்கே ஆளை காணோம். அதுக்கப்புறம் இப்போ கூட அவர் ஆக்சுவலாக ரொம்ப என்தூசியாஸ்டிக் கேரக்டர். இப்போ நீங்கள் அவருக்கு சொன்ன அப்படியே இந்த மனசில் என்ன இருக்குது யார்கிட்ட அப்படியே டப் டப் அவ்வளோதான் சொல்லிடுவார். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஸ்ட்ரெயிட்டு, நல்லா இல்லை. ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃப் பண்ணும்போது அவரே ஆடி காட்டி விழுந்து எழுந்து எல்லாம் பண்ணுவார். ஒரு டான்ஸர்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லும் அப்படிலாம் கிடையாது. மாஸ்டர் இது பண்ணலாம் மாஸ்டர், அப்புறம் இல்லை வேறு ஐடியா, இல்லை மாஸ்டர் இது பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். போக்கரி பொங்கல்லாம் இவர் தான் பண்ணார் இல்லை? நம்ம தெலுங்கில் வந்து பெரிய மாஸ்டர்ன்றாங்க. ஆக்சுவலாக அது மாஸ்டர்ஜி போட்ட பிச்சை எனக்கு ஆக்சுவலாக அங்கே ரெக்கமெண்ட் பண்ணதே மாஸ்டர் தான் தெலுங்கில். ஸோ இன்றைக்கி நம்மளை வந்து நல்ல மாஸ்டர்ன்றது காரணம் வந்து பிரபு மாஸ்டர் பண்ணுறதுனால தான். அதே மாதிரி எனக்குள்ளே இப்போ உங்களுக்குள்ளே எப்படி அந்த வெறி இருக்கோ எங்களுக்குள்ளேயே மாஸ்டர் ஆகும்போது எங்கள் மாஸ்டர் மாதிரி நாங்களும் அட்லீஸ்ட் அவர் போன பாதையில் கரெக்டாக போயிட்டு அந்த பாதையை க்ளீன் பண்ணுற அளவுக்கு மாதிரி தான் எங்களை மாதிரி நிறைய யூத் எல்லாம் மாஸ்டர் ஆனோம். அவருடைய வழியில் தான் ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கும் எங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் இப்போ கூட நான் ஷூட்டிங் முடிச்சு தான் வரேன். என்னுக்குள்ளே எந்த பாடல் கேட்டாலும் இது எங்கள் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும், அதில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2% ட்ரை பண்ணி அதில் கொஞ்சம் பேர் கிடைக்கணும் தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அது இவரோட பெருந்தன்மை. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார். ஸோ இந்த செமிஃபைனலில் நம்ம ஜட்ஜாக வந்து எங்கள் மாஸ்டரோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய வாட்டி பரத்ஜி தான் நிறைய வாட்டி இங்கே ஜட்ஜாக வந்ததுனால இந்த எலிமினேஷன் மேட்ரு வந்து நம்ம ஜிஏ சொல்லிவிடுவார். ஓகே, ஆக்சுவலாக இந்த குரு சிஷ்யன் உறவோட பல அழகான அம்சங்களை வந்து இன்றைக்கி இந்த மேடையில் பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் அசோக் ராஜா மாஸ்டர் அவங்களோட அந்த அழகான உறவை வந்து ரசிச்சுட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த 2 கண்டஸ்டன்ஸோட அந்த டெசிஷனை பரத் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? எல்லாத்தையும் பேசிட்டு எங்கிட்ட விட்டீங்க. ஆக்சுவலாக அது நல்ல ஃபீலிங். ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்தபோது நம்மளை வளர்த்து விட்ட பர்சனாலிட்டி நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஆனந்த கண்ணீர் வரும். சரியான ஃபீலிங் அது. எனக்கு இந்த மாதிரி தான் சங்கர் சாரை பார்க்கும்போது வரும். பிகாஸ் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தினவர், என்னோடய குரு எல்லாமே அவர் தான். ஸோ அவரை பார்க்கும்போது சரி. இப்போ இந்த செமிஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபைனலிஸ்ட் வந்துட்டாங்க. லாஸ்ட் 2 ஃபைனலிஸ்ட்டில் வந்துட்டு 3rd ஃபைனலிஸ்ட் யாருங்கிறதுல எங்களுக்கே பிகாஸ் லாஸ்ட்டு செமிஃபைனலில் நான் இல்லை. ஸோ பட் ஆனால் அந்த செமிஃபைனலோட கன்சிடரேஷன் மார்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்தானோ இந்த செமிஃபைனல் நான் பார்த்துருக்கேன். 2 பேருமே வந்துட்டு நினச்ச லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ ஓவராலாக நாங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணி இந்த 2 பேரில் யார் வந்துட்டு 3rd ஃபைனலிஸ்ட்டாக வர போகிறாங்கன்னு பார்த்ததில் வந்துட்டு we'll go with the Yes, we'll have a small countdown for that. உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 ஓட 3வது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றதுக்கான ஒரு கவுண்டவுன் 5 4 3 2 1 And the 3rd finalist is விஜய் வர்மா. சந்திரு, ப்ளீஸ் கம் ஹியர். பிரபு மாஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. சந்திரு, நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் நீங்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன். போட்டி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. கன்சிடரிங் போன ரவுண்ட் செமிஃபைனல்ஸ் 1 செமிஃபைனல்ஸ் 2 இது 2யும் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கேப்பில் வந்து உங்களோட மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுனால நீங்கள் இங்கே இருக்கீங்க. பட் இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா அடுத்த வாரமே வருது வைல்ட் கார்டு ரவுண்ட். ஸோ மேக்ஸிமம் நம்மளோட ஷோவில் ஆடின கண்டெஸ்டன்ட்னா நீங்கள் தான் இருப்பீங்க. இவ்வளோ தூரம் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு வைல்ட் கார்டு வரும்போது யூ கேன் ஜஸ்ட் பவுன்ஸ் பேக், டேரெக்டாக நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு வரலாம். வைல்ட் கார்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதில் லீடிங்காக நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ மனம் தளராதீங்க. முதல் தடவையாக இன்னைக்கு உங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிடலாமா, அவங்களோட பேசலாமா? சந்துருஸ் பேரண்ட்ஸ், கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ்? ஒரு வாட்டி எல்லாருமே நல்லா கை தட்டலாம். சந்துரு இந்த அளவுக்கு இங்க வரதுக்கு காரணமா இருந்தவங்க.
அவரோட ஒரு versatile dancer அப்படின்னு சந்துரு பத்தி சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதை பத்தி உங்களோட ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க. சொல்லி தான் வச்சிருந்தேன் சந்துரு, நீ தோத்தாலும் கடைசியில் ஜெயிச்சுக்கு விடா, எதை பற்றி கவலைப்படாதுன்னு சொன்னேன். ஆமா, அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இத்தனை வாரம் ஆடினதுனால தான் இந்த மேடையில் இந்த ஃபைனலிஸ்ட் 4 பேரில் இவர் ஒருத்தராக இருந்தார். இவர் இன்னைக்கு தோத்தாலும் வைல்ட் கார்டில் வரலாம், வேர்ல்டு டூருக்கு நான் கூட்டு போகிறேன்னு பிரபு மாஸ்டரே சொல்லியிருக்கார். உலக சுற்றுப்பயணம் நடன புயலோட அவர் போக போகிறார், அது உறுதி. ஸோ நீங்கள் சந்தோஷமாக பண்ணலாம். அப்பா தேங்க்யூ ஸோ மச், அவரை இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்ததுக்கு, வாரம் அவர் அமுச்சு வச்சு ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் அங்கேருந்து பார்த்து ரசிச்சதுக்கு, நீங்கள் இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போது என்னென்னா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அழுதுட்டா அது தேவையில்லை, இருக்கு. இன்னும் வேர்ல்டு டூர் வர போகிறீங்க, நான் பெண்ட் எடுக்க தான் போகிறேன் உங்களை, சரிங்களா? இல்லை மாஸ்டர், ஆமாம் முதல் டைம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி. நான் பரவாயில்லம்மா, அது எப்படி அவங்க இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி ஆயிருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஆயிடலாம் நீங்கள் ஈஸியாக. இது பாருங்க, அதுல இருந்தும் நீங்க ஒரு விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டு வசதியான ஃபேமிலியில் இல்லை, நார்மல் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். இது வரைக்கும் வந்துட்டு என்னோட குரு சுரேஷ் பாபு மாஸ்டர்னால தான். அவர் தான் எனக்கு இவ்வளோ தூரம் அனுப்பி செலவு பண்ணி என்னை அனுப்பி வச்சார். அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு உங்களில் பிரபுதேவா நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் எல்லாருமே எங்களோட நன்றியை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இந்த சந்துரு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா, அவர் ஒரு ஸ்டாராக இங்கே இருக்காருன்னா, ஒரு செலிபிரிட்டி கண்டெஸ்டண்ட்டாக நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம்னா அது காரணம் அவர் தான். தேங்க்யூ வெரி மச். சந்துரு, நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நேரத்தில்? உங்களோட ஃபைனல் வேர்ட்ஸ். அடுத்த வாரம் மறுபடியும் மீட் பண்ண போகிறோம் வைல்ட் கார்டு ரவுண்ட். கண்டிப்பாக டைட்டில் நான் தான் அடிப்பேன். என்னவா பேசுறானே அந்த பையன், நான் தான் அடிப்பேன் டைட்டில். ஸோ பாசிட்டிவ். தேங்க்யூ வெரி மச். அவரோட பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அவருக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இனிமேலும் நீங்கள் தான் கொடுக்கணும். யூ ஹேவ் டு கம் பேக் வித் அ பேங். அடுத்த வாரம் வைல்ட் கார்டு ரவுண்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கோ டேக் சந்துரு டு சீட். தேங்க்யூ. பிரபுதேவா மாஸ்டர் பக்கத்துல இருக்கிற இந்த 3 கண்டெஸ்டன்ட்ஸ் தான் நம்மளோட டாப் 3 ஃபைனலிஸ்ட் அண்ட் ஃபைனல்ஸ்க்குள்ள போக போற அந்த அதிர்ஷ்டசாலிகள் இவங்க தான். பிரபுதேவா மாஸ்டர் இப்போட நம்மளோட டாப் 3 ஃபைனலிஸ்ட்க்கு ஒரு ஸ்பெஷல் கேப் அனுப்பிப்பாரு, and that will officially make them our 3 finalists. Yes master, please do the honors. நம்மளோட முதல் ஃபைனலிஸ்ட் 1 கார்த்திக். ஸோ ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களோட ஆரம்பித்த இந்த பயணம் இந்த 3 பேரில் நிற்குது. ஆனால் கடைசியாக சில சுற்றுகளில் எலிமினேட் ஆனவங்க வைல்ட் கார்டு சுற்றில் அடுத்த வாரம் மோத போகிறாங்க. அந்த வைல்ட் கார்டு சுற்றில் ஜெயிக்கிறவங்க தான் அந்த பிரம்மாண்ட மேடையில் ஃபைனல்ஸில் மோத போகிறாங்க. அவங்களுக்கு ஃபைனல்ஸில் பிரபுதேவா அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஹோம்ஸ் இன் சாந்தா டவரில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பரிசா காத்துட்டு இருக்கு. ஸோ அங்கே போய் பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் பிரபுதேவா மாஸ்டரே சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்ட் டூர் போயிட்டு அவர் கூட ஒரே மேடையில் ஆடுறதுக்கான ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியும் பரிசா காத்துட்டு இருக்கு. எஸ், ஸோ அடுத்த வாரம் எங்களோட பொக்கிஷங்களோட எங்களோட டாப் கண்டெஸ்டன்ஸோட அந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இந்த செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் அதிரடியாக நீங்கள் அடுத்ததாக நம்மளோட ஃபைனலிஸ்ட்டை மீட் பண்ண போகிறது அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அட்வைஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எல்லாரும் நல்லா பண்ணுறாங்க, கலக்குவாங்க, எல்லாருக்கும் பெஸ்ட்டாக. ஸோ அட்வைஸ் தேவையில்லை. ஐ திங்க் தே ஆர்
ஓகே, ஸோ கூலா ரிலாக்ஸ்டா மாஸ்டர் வந்து அட்வைஸ்லாம் தேவையில்லை, அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வச்சிருக்காரு. அண்ட் மாஸ்டர் அடுத்தபடியா நம்ம வந்து ஃபைனல்ஸ்ல தான் மீட் பண்ண போறோம். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். நீங்க ரொம்ப பிஸியா ஷூட்டிங்ல இருந்தாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக இங்க வந்திருக்கீங்க. அண்ட் இந்த செமிஃபைனல்ஸ்ல ஒரு என்டையர் டே எங்களோட ஸ்பெண்ட் பண்ணீங்க. வி ரியலி வேல்யூ இட். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். அசோக் ராஜா மாஸ்டர், நீங்களும் வெரி வெரி பிஸி கொரியோகிராஃபர், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பிரபு மாஸ்டருக்காகவும் நம்ம நிகழ்ச்சிக்காகவும் வந்திருக்கீங்க. வி ஓவ் இட் டு யூ. தேங்க்யூ வெரி மச். பரத், ஒன்ஸ் அகேன் ஆள் வந்து மாசத்துக்கு மாசம் வந்து மாறிட்டே இருக்கீங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு கடினமான சூழ்நிலையில நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க. யூ பீன் அ பெர்மனன்ட் ஜட்ஜ் அண்ட் நைஸ் டு see you once again. தொடர்ந்து நீங்க எங்க கூட இந்த நிகழ்ச்சியில பயணிக்கணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். ஸோ அடுத்த வாரம் எங்களோட அந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸோட நாங்க உங்களை சந்திக்க வரோம். And until we meet you next week, it's bye from Balaji and me Ramya, along with our Nadana Puyal Prabhudeva Master, our finalists and our judges in Purvika Mobiles. Ungal Yaar Prabhudeva Season 2 powered by Om Shakti Home. உங்கள் யாருக்கு பிரபுதேவா திமிருந்தா கமிருந்தா எப்போது நீயும் மாதவா உள்ளே பிரபுதேவா பிரபுதேவா உங்களில் யாருக்கு பிரபுதேவா திமிருந்தா கமிருந்தா எப்போது நீயும் மாதவா உள்ளே நான் இருந்தா